வணக்கம். என் பெயர் ஆயுஷ்மான். என் வேலைக்காரன் என் மகளின் கையே என்னிடம் வந்து கேட்டான், ஐயா, நான் ஒரு பெரிய ஆளாகிவிட்டால் உங்கள் மகளை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன். எனக்கு உங்கள் மகளை மிகவும் பிடிக்கும் என்றான். இதை கேட்டதும் எனக்கு பெரும் கோபம் வந்தது. இந்த அற்ப வேலைக்காரனுக்கு என் மகளை திருமணம் செய்து கொள்ளும் துணிச்சல் வந்துவிட்டதா? நான் அவன் மீது திருட்டு குற்றம் சாட்டி என் மகளை ஒரு பணக்கார குடும்பத்தில் திருமணம் செய்து கொடுத்தேன். ஒரு நாள் என் மகள் வீட்டுக்கு சென்றபோது அங்கிருந்த காவலர்கள் என்னை தடுத்து நிறுத்தி, கமிஷனர் ஐயாவின் உத்தரவு, நீங்கள் உள்ளே வரக்கூடாது என்றனர். எந்த கமிஷனர் என்று நான் ஆச்சரியப்பட்டேன். திடீரென்று என் பின்னால் ஒரு குரல் கேட்டது, உங்கள் மருமகன். நான் திரும்பியபோது என் கண்கள் அகல விரிந்தன. ஏனெனில் நான் என் வீட்டின் பெரிய மண்டபத்தில் பளபளப்பான சோஃபாவில் அமர்ந்திருந்தேன். என் எதிரே இருந்த விலையுயர்ந்த மரமேஜையில் நேர்த்தியாக வைக்கப்பட்டிருந்த புதிய தேநீர் கோப்பையிலிருந்து ஆவி எழுந்தது. என் கையில் இருந்த நாளிதழில் என் நிறுவனத்தின் புதிய தொழிற்சாலை திறப்பு விழா பற்றிய செய்தி அச்சிடப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் என் கண்களில் உலகத்தின் பகட்டும் ஆணவமும் மட்டுமே இருந்தது. நான் சோஃபாவில் சாய்ந்து என் தொழிலின் உயரங்களை பாராட்டும் செய்தியை நிம்மதியாக படிக்க ஆரம்பித்தேன். அதே தருணம் முற்றத்து வாசலில் சலசலப்பு ஏற்பட்டது. வெளியிலிருந்து காவலாளி மூச்சரைக்க ஓடி வந்தான். அவன் முகத்தில் தயக்கமும் கூச்சமும் தெரிந்தது. மரியாதையுடன் எனக்கு காலை வணக்கம் சொல்லிவிட்டு, ஐயா, வெளியே ஒரு இளைஞன் வேலை தேடி நிற்கிறான். மிகவும் கெஞ்சுகிறான். ஒரு முறையாவது உங்களை பேச சொல்லும்படி எங்களிடம் கேட்கிறான் என்றான். நான் கோபமான பார்வையை அவன் மீது வீசினேன். சில வினாடிகள் யோசித்த பிறகு அலட்சியமாக கையசைத்து, சரி, அவனை உள்ளே கூப்பிட பார்ப்போம். யார் அந்த முட்டாள் என்றேன். காவலாளி திரும்பி கதவை நோக்கி நடந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு இளைஞன் கதவின் வழியாக உள்ளே நுழைந்தான். அவனது நடையில் சாதாரண முட்டாள்தனமான தயக்கம் இருந்தது. அவனது கண்கள் குனிந்திருக்கவில்லை அல்லது வெட்கத்தால் சூழப்பட்டிருக்கவில்லை. அவன் பெரிய கம்பீரத்துடன் உள்ளே வந்தான். அவன் என் பங்களாவின் உரிமையாளர் போல, இந்த வீடு நிலம் அனைத்தும் அவனுக்கு பழக்கப்பட்டவை போல இருந்தது. இந்த வீட்டில் உள்ள ஒவ்வொன்றையும் அவன் நன்றாக அறிந்தவன் போல அவனது இந்த பாணி என்னை திடுக்கிட வைத்தது. நான் ஆச்சரியத்துடன் அவனை மேலிருந்து கீழாக பார்த்தேன். அவன் பழைய அழுக்கு உடைகளை அணிந்திருந்தான். அவன் காலணிகள் தூசியால் மூடப்பட்டிருந்தன. அவன் கைகளில் மண் அடையாளங்கள் இருந்தன. ஆனால் அவன் கண்களில் ஒரு தனி பிரகாசம் இருந்தது. அது ஒரு கேள்வியாக இல்லை, ஒரு அறிக்கை போல இருந்தது. அவன் என்னிடம் வந்து ஆணவமான வார்த்தைகளில் வணக்கம் சொல்லி, ஆயுஷ்மான் சிங்ஜி, என் பெயர் கார்த்திக். நான் கிராமத்திலிருந்து வந்தேன். என் அம்மா மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார். எங்கள் குடும்ப நிலைமை சற்றும் நன்றாக இல்லை. எனக்கு வேலை மிக அவசியம். உங்களுக்கு ஒரு வேலைக்காரர் தேவை என்று கேள்விப்பட்டேன். நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் நான் நேர்மையாக உங்களுக்கு சேவை செய்வேன் என்றான். அவனது குரல் மெலிதாக இருந்தது. ஆனால் அவனது வார்த்தைகளில் ஆணவமும் நம்பிக்கையும் நிறைந்திருந்தன. ஆனால் ஏன் என்று தெரியவில்லை. அவன் தன் குடும்ப சூழ்நிலையையும் தன் தாயின் உடல்நிலையையும் என்னிடம் சொல்லும் விதத்தில் என்னால் எந்த பரிதாபத்தையும் பார்க்க முடியவில்லை. எந்தவிதமான குழப்பமும் இல்லை. அமைதியான நம்பிக்கையும் உண்மையுமே இருந்தன. அவை எனக்கு சற்றும் பிடிக்கவில்லை. என்னால் எப்போதும் தங்கள் பார்வையை பணிவாக வைத்து பேசும் என் முன் பணிந்து நிற்கும் வேலைக்காரர்களையே நான் விரும்புவேன். ஆனால் இந்த இளைஞன் என் அருகே வந்து நிற்பது போல் இருந்தது. நான் கோபமான பார்வையால் அவனை பார்த்தேன். அவன் உடலின் ஒவ்வொரு பகுதியையும் நான் பரிசோதிப்பது போல அவனது அழுக்கு உடைகளும் தூசியால் நிறைந்த முகமும் என் கண்களில் அவனது மதிப்பை அற்பமாக்கின. எப்படி இருந்தாலும் அவன் ஒரு வேலைக்காரன்தான். என்னை பொறுத்தவரை இத்தகையவர்கள் உழைப்பதற்காகவே பிறந்தவர்கள். அவர்களுக்கு எந்த தனிப்பட்ட ஆலோசனை தகுதியும் இல்லை. ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், மற்ற வேலைக்காரர்களைப் போல அடங்கி பேசுவதற்கு பதிலாக அவன் என் கண்களை நேரடியாக பேசினான். அவன் என்னிடம் பணிந்து பேசினாலும் அவனது அந்த பாணி எந்த கட்டாயத்தையும் காட்டவில்லை. மாறாக ஒருவித ஆணவம் காரணமாக இருந்தது. ஒரு கணம் கூட அவன் தன்னை தாழ்த்தி காட்டவில்லை. அவன் ஓட்டத்தெரிவு தெரியும் என்றும் ஒவ்வொரு வேலையையும் நேர்மையாக செய்வேன் என்றும் கூறியபோது அவனது வார்த்தைகளில் இருந்த நம்பிக்கை என்னால் சற்றும் தாங்கிக் கொள்ள முடியாததாக இருந்தது. நான் தங்கள் தகுதி இல்லாத போதும் ஆணவமாக பேசும் இத்தகைய நபர்களை சற்றும் விரும்புவதில்லை. இந்த அற்பமானவர்கள் தங்களை என்னவென்று நினைக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அந்த வேலைக்காரனிடமிருந்து நான் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. எனக்கு கடுமையான கோபம் வந்தது. இவன் யார் இப்படி பேச?
யாருக்கு முன்னால் நிற்கிறேன் என்று இவனுக்கு தெரியாதா? என் மனதில் ஒரு முடிவு உருவானது. ஒரு உணர்வு என்னை தொந்தரவு செய்தது. ஏனெனில் அவனது கண்களில் இருந்த ஒளி எனக்கு ஏதோ ஒரு கிளர்ச்சியைப் போல தெரிந்தது. அவன் என்னிடம் கேட்கவில்லை, மாறாக அவன் என்னுடன் சமநிலையில் மரியாதையுடன் வேலை செய்ய விரும்புகிறான் என்று சொல்கிறான் போல் இருந்தது. நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் கடுமையான வார்த்தைகளில் கேட்டேன், நீ இதற்கு முன் எங்கே வேலை செய்தாய்? உன் நேர்மைக்கு உன்னிடம் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? அவன் மிகவும் எளிமையாக சொன்னான், ஆதாரம் என் கைகளில் உள்ள உழைப்பு, என் தாயின் ஆசீர்வாதங்கள். நீங்கள் விரும்பினால் நீங்கள் என்னை சோதித்து பார்க்கலாம், நான் வேலைக்கு வரலாம். இந்த வார்த்தைகள் என் ஆணவத்தை தாக்கின. என் இதயத்தில் உடனடியாக ஒரு சுவர் எழுந்தது. இந்த இளைஞன் எல்லையை கடந்து செல்கிறான் என்று நான் நினைத்தேன். இவனுக்கு உடனடியாக இவனது இடத்தை காட்ட வேண்டும். இங்கிருந்து என் உள்ளே ஒரு புதிய நோக்கம் பிறக்க ஆரம்பித்தது. வெளிப்படையாக அவனுக்கு சம்பளம் கொடுக்கும் நோக்கம், ஆனால் உண்மையில் அது ஒரு போரின் தொடக்கமாகும். ஒரு பணக்காரனின் ஆணவம் மற்றும் ஒரு ஏழையின் சுயமரியாதை நேருக்கு நேர் வந்தன. ஒரு ஏழை, ஒரு முட்டாள், ஒரு வேலைக்காரன் என் முன் தலை குனியாமல் இருப்பதையும் நான் எந்த சூழ்நிலையிலும் பொறுத்து கொள்ள மாட்டேன். ஒரு வேலைக்காரன் தன் முதலாளி முன் கண்களை தாழ்த்தி வைக்க வேண்டும். இப்படி சமமாக பேசக்கூடாது. என் மனைவிக்கு எப்போதும் மென்மையான இதயம் இருந்தது. அவள் உடனடியாக அந்த வேலைக்காரன் மீது பரிதாபம் கொண்டாள். அந்த வேலைக்காரனுக்கு என் ஆட்சேபனை இருந்த போதிலும் அவள் இந்த ஏழையை வீட்டில் வைப்பதில் பிடிவாதமாக இருந்தாள். நான் என் மனைவியின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் என் இதயத்தில் அவனது நிலையை காட்டுவேன் என்று முடிவு செய்தேன். நான் உடனடியாக அவனை என் புதிய காரிலிருந்து தூர விலக்கி வீட்டின் பின்னால் உள்ள பழைய கார்களின் கழிவுப் பொருள்கள் பழுது பார்க்கும் வேலைக்கு அவனை நியமித்தேன். இதனால் அவனது ஒவ்வொரு காலையும் உழைப்பிலும் மேர்வையிலும் மூழ்கியிருக்கும். என் பார்வையில் இந்த முடிவு ஒரு விழிப்புணர்வுடையதாக மட்டுமல்லாமல் ஒரு பாடமாகவும் இருந்தது. எந்த ஒரு பழைய நிலையில் இருக்கும் ஒரு மனிதனுக்கு சிறிது சுதந்திரம் கிடைக்கும்போது அவன் தன்னை உயரத்தில் இருப்பதாக நினைக்கிறான் என்று நான் என் வாழ்நாள் முழுவதும் கற்றேன். என் விலைமதிப்பெற்ற நேரத்தையும் வசதியையும் வாசலில் பிச்சை எடுப்பதைப் போல நின்றிருந்த ஒரு சாதாரண பையன் குழப்புவது எனக்கு ஏற்கத்தக்கதல்ல. அவனது கண்களில் இருந்த பிரகாசம் எனக்கு ஒரு அமைதியான கிளர்ச்சியின் அறிவிப்பு போல இருந்தது. என் காதுகளில் அவன் பேச்சுகள் கேட்கவில்லை, ஆனால் அவனது நம்பிக்கையின் எதிரொலியே கேட்டது. அவன் தன் உழைப்பால் உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்று சொல்வது போல இருந்தது. இந்த விஷயம்தான் என் ஆணவத்தை தாக்கியது. நான் உடனடியாக அவனது இடத்தை காட்டவில்லை என்றால் நாளை அவன் என் அருகே வந்து நிற்கும் கனவை காண ஆரம்பித்து விடுவான் என்று நான் நம்பினேன். நான் அவனுக்கு வெப்பம், வியர்வை, சத்தம் மற்றும் எண்ணெய் வாடை விரைந்த ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தேன். இந்த உலகம் பணக்காரர்களுக்காக மட்டுமே பிரகாசமாக இருக்கிறது, மற்றவர்களுக்கு வெறும் மங்கலான நிழல்களும் இருளும் மட்டுமே கிடைக்கும் என்று அவன் தெரிந்து கொள்ளட்டும். அந்த நாள் எனக்கு முடிவுகளால் நிறைந்ததாக இருந்தது. என் பெரிய வீட்டின் வாசலில் நின்றிருந்த இந்த சாதாரண மனிதனை நான் உள்ளே வர அனுமதித்தேன். ஆனால் அவனை கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் என் அதிகாரத்தின் எல்லையை காட்டவும் உறுதியாக முடிவு செய்தேன். என் மகள் சஞ்சனா சமீபத்தில் அமெரிக்காவில் தன் படிப்பை முடித்து திரும்பியவள். அவள் வீட்டிற்கு வந்தவுடன் வீட்டின் பொருட்களை மாற்ற ஆரம்பித்தாள். அவள் பெரும்பாலும் நூலகத்தில் மணிக்கணக்கில் அமர்ந்து புத்தகங்களை படித்தாள். காரில் ஏதேனும் கோளாறு ஏற்பட்டால் எந்த தயக்கமும் இல்லாமல் நேராக கேரேஜுக்கு சென்று அந்த சாதாரண வேலைக்காரன் கார்த்திக்கிடம் பேசினாள். ஒரு நாள் நான் அவளை கேரேஜில் பார்த்தேன். அவள் கார்த்திக்குடன் காரின் வானட்டை திறந்து நின்றாள். இருவரும் ஏதோ ஒரு தொழில்நுட்ப பிரச்சினை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தனர். கார்த்திக் அவளுக்கு கார் இன்ஜினின் பாகங்களை காட்டிக் கொண்டிருந்தான். சஞ்சனா மிகுந்த ஆர்வத்துடன் அவனிடம் கேள்விகள் கேட்டாள். நான் திடீரென்று அங்கே வந்தபோது அவள் அதிர்ச்சியடையவில்லை, ஆனால் மிகவும் சாதாரணமாக சொன்னாள், அப்பா பாருங்கள், கார்த்திக் இது ஒரு பழைய மாடல், இப்போது வேலை செய்யாது என்று கூறினார். நாம் புதிய மாடல்களை வாங்க வேண்டும். அவர்கள் இருவரையும் ஒன்றாக பார்த்தபோது எனக்கு மிகவும் கோபம் வந்தது. என் மகளின் பேச்சுக்கு நான் பதிலளிக்கவில்லை. மௌனமாக அங்கிருந்து திரும்பிச் சென்றேன். மற்றொரு நாள் அவள் கார்த்திகை வீட்டின் பின் தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றாள். அங்கே அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். என் மகள் அவனுக்கு தன் சில பழைய புத்தகங்களை கொடுக்கப் போவதாக கூறினாள். இதை கேட்டவுடன் நான் உடனடியாக வேலைக்காரன் கார்த்திக்கை அழைத்தேன். அவரை நன்றாக எச்சரித்தேன். மேடமிடமிருந்து விலகியிரு, கேரேஜ் வேலைகளுக்குள் உன் எல்லையை வைத்துக்கொள். அதோடு
வீட்டிலுள்ள அனைத்து வேலைக்காரர்களுக்கும் நான் கடுமையாக சொன்னேன். வீட்டிலுள்ள உறுப்பினர்களுடன் யாரும் தனிப்பட்ட முறையில் பேசக்கூடாது. நான் உடனடியாக அவனது அனுமதியையும் வீட்டிலுள்ள அனைத்து வேலைக்காரர்களின் அனுமதியையும் நிறுத்தினேன். இந்த கடுமை முழுவதும் கார்த்திக்கிற்கு பொருந்தும். அவன் என் மகளிடமிருந்து விலகி இருக்க வேண்டும். வீட்டின் எந்த உறுப்பினருடனும் பேசக்கூடாது. அவனுக்கு இதற்கு முற்றிலும் அனுமதி இல்லை. என் வீட்டின் மரியாதை எனக்கு மிக முக்கியமானது. எந்த ஒரு அற்ப வேலைக்காரன் காரணமாகவும் என் மரியாதை மண்ணில் கலக்க நான் விரும்பவில்லை. ஒரு நாள் இரவு குளிர்காலத்தில் நான் என் வீட்டின் புல்வெளியில் நடந்தபோது அவன் வெளியே குளிரில் பூஜை தாலியை கையில் பிடித்துக்கொண்டு உள்ளே நுழைவதைக் கண்டேன். இதன் பொருள் அவன் கோவிலில் பூஜை செய்துவிட்டு திரும்புகிறான் என்பது தெளிவாக தெரிந்தது. என் கண்களில் இதெல்லாம் பரிதாபத்தை ஈர்க்கவும் தன்னை நல்லவனாக காட்டவும் ஒரு பாசாங்கு போல தெரிந்தது. என் அனுபவம் எனக்கு இதை சொல்லிக் கொடுத்திருந்தது. இந்த எளிய மக்கள்தான் உள்ளே மிகவும் துரோகிகளாக இருக்கிறார்கள். வாய்த்து கிடைத்தால் உங்கள் வேர்களை குலைத்து விடுவார்கள். அந்த இரவே நான் அவனை போக்கடிக்க ஒரு உறுதியான முடிவை எடுத்தேன். என் மகள் மீது அவன் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் முன் நான் ஏதாவது செய்ய வேண்டி இருந்தது. ஏனெனில் என் மகளும் அவனால் மிகவும் ஈர்க்கப்பட்டாள். அவனிடம் பரிவு காட்டினாள். அவனுடன் நட்பை வளர்ப்பதில் முனைந்தாள். சஞ்சனாவிடம் பல மாற்றங்கள் தெரிய ஆரம்பித்தன. ஒரு நாள் என் சந்திப்புக்கு அவள் தேநீர் கொடுக்க வந்தாள். எல்லோரும் சென்றதும் அவள், அப்பா, கார்த்திக் எனக்கு சில நல்ல புத்தகங்களை பற்றி சொன்னான். நாம் அவற்றை வாங்கலாமா என்றாள். நான் அவள் பேச்சை கேட்டு ஆச்சரியமடைந்தேன். அந்த வேலைக்காரனை பற்றி அவள் இவ்வளவு நம்பிக்கையுடன் என்னிடம் பேசுகிறாளே. நான் அவனை அதிகம் விரும்புவதில்லை என்று அவளுக்கு தெரியவில்லை போலிருந்தது. என் மகள் அப்பாவி, மாசை இல்லாதவள். மற்றவர்களின் பேச்சில் மிக எளிதில் சிக்கிக்கொள்வாள். ஒரு நாள் என் மனைவி என்னிடம், சஞ்சனா, கார்த்திக்கு தன் பழைய லேப்டாப்பை கொடுத்துள்ளாள். அதனால் அவன் மாலையில் ஆங்கிலம் கற்கும் வீடியோக்களை பார்க்க முடியும் என்று கூறினாள். நான் லேப்டாப்பை திரும்ப பெறச் சொன்னேன். கோபத்துடன் என் மகளை எச்சரித்தேன். மீண்டும் நீ எந்த வேலைக்காரனுடனும் இப்படி பேசினால் கடுமையான தண்டனை கொடுக்கப்படும். அவர்கள் வீட்டு வேலைக்காரர்கள், உறுப்பினர்கள் அல்ல. நீ அவர்களுக்கு பரிசளிக்கிறாய். என் மகள் மௌனமாகிவிட்டாள். அவள் எனக்கு திரும்பி பதிலளிக்கவில்லை. பிறகு ஒரு நாள் மழை மிக அதிகமாக பெய்தபோது கார்த்திக் கேரேஜிலிருந்து ஓடி வந்து பிரதான வாசலுக்கு அருகில் நின்றான். சஞ்சனா அவனுக்காக குடையுடன் வெளியே சென்று, நீ இங்கு நனைந்து கொண்டிருக்கிறாய், இதை பிடி என்றாள். இந்த காட்சியை நான் என் கண்களால் பார்த்தபோது நான் உடனடியாக அவர்கள் இருவரையும் பிரித்தேன். கார்த்திகை ஒரு வாரத்திற்கு வேலையிலிருந்து நிறுத்தினேன். என் ஒரு சைகையில் தன் எண்ணங்களை மாற்றிக்கொண்ட சஞ்சனா இப்போது என்னிடம் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தாள். அவளது கண்களில் என் வார்த்தைகள் மீது இருந்த குருட்டு நம்பிக்கை இப்போது இல்லை. அவள் என்னை கேட்டாலும் அவளது மௌனத்தில் அந்த வெறுமையும் கீழ்ப்படிதலும் எங்கும் இல்லை. கார்த்திக்குடன் நடந்த உரையாடலை அவள் வெட்கத்தின் திரைக்கு பின்னால் மறைக்கவில்லை. மாறாக ஒருவித வித்தியாசமான அப்பாவியாக அவனது வேலையை அவள் ஊக்குவித்தாள். இந்த உறவை அவள் மறைக்க தேவையில்லை என்பது போல என் மகளின் இந்த பாணி எனக்கு பொறுக்க முடியாததாக இருந்தது. தன் தந்தையின் மரியாதையின் எல்லையை விட்டு வெளியே வந்து ஒரு சாதாரண வேலைக்காரனுடன் இருப்பதில் பெருமை கொள்ளும் ஒரு மகள், இது என் குடும்பத்தின் மரியாதையின் மீது ஒரு அறை போல இருந்தது. கார்த்திக்கின் இருப்பு இப்போது ஒரு வேலைக்காரன் என்ற எல்லையுடன் நிற்கவில்லை. படிப்படியாக அது என் மகளின் சிந்தனையின் ஒரு பகுதியாக மாறிக்கொண்டிருந்தது. அவனது வார்த்தைகள், அவனது பேசும் பாணி, அவனது மென்மை அனைத்தும் சஞ்சனாவின் சிந்தனையில் படிப்படியாக தாக்கத்தை ஏற்படுத்தின. அவள் குறிப்பிடும் புத்தகங்கள் கார்த்திக் பேசும் தலைப்புகளில்தான் இருந்தன என்று நான் பார்த்தேன். என் மகள் என் கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறிக் கொண்டிருக்கிறாள் என்று நான் உணர்ந்தேன். ஒரு காற்று ஒரு திடமான மண் சுவரில் விரிசலை உருவாக்குவது போல. எனவே நான் இரவில் கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு அவன் வருவதை பார்த்தபோது என் இதயத்தில் இரக்கம் வரவில்லை, ஆனால் பயம் வந்தது. தன் அதிகாரம் அச்சுறுத்தப்படும்போது ஒரு தந்தைக்கு மட்டுமல்ல, ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஏற்படும் பயம். அதுவே எனக்கு ஒரு பெரிய முடிவெடுக்கும் தருணம். இந்த வேலைக்காரன் இப்போது ஒரு அபாயம் மட்டுமல்ல, ஒரு கிளர்ச்சியாக மாறிவிட்டான். அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமென்று நான் உறுதியாக முடிவு செய்தேன். அடுத்த நாளே என் தவறான புரிதலும் என் சந்தேகங்களும் நிஜமாக மாறிவிட்டன. கார்த்திக் தானே வந்து என் முன் என் வீட்டின் மரியாதை, என் மகள் சஞ்சனாவின் கையை கேட்டபோது, இதை கேட்டதும் என் நரம்புகளில் ரத்தம் குதித்தது.
அவன் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டான். நான் பயந்த விஷயம் நடந்துவிட்டது. கோபத்தால் என் சுவாசம் நிறுத்தப்பட்டது. என் காதுகளிலிருந்து புகை வருவது போல் இருந்தது. என் வாழ்க்கையில் நான் இப்படி ஒரு தவறை பற்றி நினைத்து கூட பார்க்கவில்லை. அவன் தன்னிடத்தில் பெரிய ஆணவத்துடன் நின்று கொண்டிருந்தான். அவனது வார்த்தைகளில் பயம் இல்லை, ஒரு நம்பிக்கை மட்டுமே இருந்தது. அவன், நான் சஞ்சனாவை விரும்புகிறேன், அவளை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன் என்றான். விரைவில் எனது உழைப்பால் பெரிய மனிதனாக வந்து உங்கள் மருமகனாக வருவேன். சீக்கிரமே கஷ்டப்பட்டு பெரிய மனுஷனாக வந்து உமது மாப்பிள்ளையாக வருவேன். இது என் பரம்பரை மரியாதை, என் அந்தஸ்து, என் கௌரவம் ஆகியவற்றின் மீது ஒரு வேலைக்காரனால் செய்யக்கூடிய மிகப்பெரிய மற்றும் மன்னிக்க முடியாத தாக்குதலாக இருந்தது. அவன் தன் தகுதியையும் எல்லையையும் முற்றிலும் உடைத்தெறிந்திருந்தான். நான் அவனது விலையை செலுத்தும்படி அவனை நிர்பந்தித்தேன். மேஜை மீது கிடந்த பூந்தொட்டியை எடுத்து உடைத்து, உன்னை போன்ற ஏழைகளின் கனவுகள் அவமானத்தையும் வறுமையையும் மட்டுமே கொண்டு வரும். நீ எப்போதும் என் காலணியின் கீழேதான் இருப்பாய். நீ ஒரு வேலைக்காரன், எப்போதும் வேலைக்காரனாகவே இருப்பாய் என்று சொன்னேன். என் கை நடுங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த நடுக்கம் பலவீனத்தால் அல்ல, மாறாக என் மீது கட்டுப்பாடு கொள்வதால் வந்தது. என் வாழ்வில் நூற்றுக்கணக்கான வேலைக்காரர்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒருபோதும் யாரும் என் முன் தலை நிமிர்ந்து நிற்க துணியவில்லை. இன்று அவன் என் முன் நின்று என் சமமாக இருப்பது போலவும், என் வீட்டின் வாசலில் என் மரியாதையை சவால் விடுவது போலவும் இருந்தான். அவன் முகத்தில் வெட்கமோ பயமோ இல்லை. ஆனால் ஒரு முடிவு இருந்தது. அது என் உள்ளத்தை கீறத் தொடங்கியது. நான் அவனை பார்த்தேன். அந்த ஒரு கணம் என் வாழ்நாள் முழுவதும் நான் சம்பாதித்த எல்லாம், என் அந்தஸ்து, என் மரியாதை எல்லாமே பணயம் வைக்கப்பட்டிருப்பதாக எனக்கு தோன்றியது. அவன் வெறும் ஒரு மனிதன் அல்ல, அவன் என் ஆணவத்திற்கு எதிரான ஒரு கிளர்ச்சியின் பிரகடனமாக இருந்தான். நான் பூந்தொட்டியை உடைத்தபோது அதன் சத்தம் அறை முழுவதும் எதிரொலித்தது. அந்த பீங்கான் பூந்தொட்டி என் பலத்திற்கு முன் பலவீனமாக இருந்தது. அது என் கையால் உடைந்தது. நான் அவனை தள்ளிவிட்டேன். அவன் தடுமாறி சில அடிகள் பின்னால் சென்று கதவருகே வந்து சேர்ந்தான். ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக அவன் கண்களில் அதே ஒளி, அதே அமைதி இருந்தது. அவன் கோரிக்கை வைக்கவில்லை, விளக்கம் கொடுக்கவில்லை. மெதுவாக ஒருமுறை மட்டும் சொன்னான், ஐயா, கனவு காண்பது பாவமல்ல. இந்த வார்த்தைகள் என் நெஞ்சில் தணல் போல் விழுந்தன. நான் கத்தினேன். உன்னை போன்ற கனவு காண்பவர்கள் எப்போதும் தரையில்தான் விழுந்திருப்பார்கள். ஆனால் ஒரு உணர்வு என் உள்ளத்தில் எழுந்தது. நான் கோபத்தில் இருப்பதை விட அதிகம் பயந்து விட்டேன் போல. நான் அவனை அவமானத்துடன் தள்ளி கேட்டை விட்டு வெளியேற்றினேன். ஆனால் சஞ்சனா இதையெல்லாம் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் பயத்திற்கு பதிலாக ஒரு ஆழ்ந்த துக்கமும் என் விருப்பத்திற்கு எதிரான ஒரு கிளர்ச்சியும் இருந்தது. அவள் கண்களில் முதல் முறையாக ஒரு பிரகாசத்தை கண்டேன். அது என் கட்டுப்பாட்டை மீறியதாக இருந்தது. அவள் இப்போது என் கீழ்ப்படியுள்ள மகள் அல்ல, அவள் தன் விருப்பத்தின் அடிப்படையில் சிந்திக்கக்கூடிய ஒரு பெண்ணாக மாறியிருந்தாள். அந்த நொடி என் இதயம் வலிக்கத் தொடங்கியது போல் இருந்தது. இந்த அதிர்ஷ்டமற்றவன் என் மகளை தன் இனிமையான வார்த்தைகளின் வலையில் சிக்க வைத்துவிட்டான். அவள் இப்போது என் கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறிக் கொண்டிருக்கிறாள் என்று நான் உடனடியாக உணர்ந்தேன். நான் சஞ்சனாவை அழைத்தேன். அவள் என்னிடம் வந்தாள். ஆனால் அவளது கால்களில் முன்பு இருந்த நடுக்கம் இப்போது இல்லை. நான் கத்தினேன், சஞ்சனா, அவன் யார் என்று உனக்கு தெரியுமா? அவன் ஒரு வேலைக்காரன். அவனது தகுதி அற்பமானது. நீ ஆயுஷ்மான் சிங் மகள். ஆனால் என் குரலில் இருந்த இடிமுழக்கம் இப்போது அதன் ஆற்றலை இழந்திருந்தது. அவள் மௌனமாக நின்றாள். என் ஒவ்வொரு வார்த்தையும் அவளுக்கு பழையதாகிவிட்டது போல. அவள் முகத்தில் நான் அதே அமைதியான கிளர்ச்சியை கண்டேன். அது என் உள்ளத்தை வெட்டியது. நான் கடுமையான வார்த்தைகளில் அவளை மிரட்டினேன். நீ அவனை மறக்காவிட்டால் நான் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியேற்றி விடுவேன். ஆனால் அவள் உதடிகளில் ஒரு கசப்பான புன்னகை இருந்தது. நான் விரும்பினாலும் அவளை தடுக்க முடியாது என்று அவளுக்கு தெரியும் போல. என் இதயத்தில் பழிவாங்கலின் தீ பற்றி எரிந்தது. என் மரியாதையின் சவப்பெட்டி இப்போது தயாராகிவிட்டது போல எனக்கு தோன்றியது. இந்த தீயை அணைக்க வேண்டியது மிக அவசியம். இந்த வேலைக்காரனுக்கு அவன் செய்த தவறுக்கான தண்டனை வழங்குவது, அவனை உடைப்பது மட்டுமல்லாமல் ஒரு பணக்காரன் முன் தலை நிமிர்ந்து நிற்க துணிந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். நான் என் நண்பர்களுடன் பேசினேன். என் பழைய அறிமுகமானவர்களுக்கு தொலைபேசி அழைத்தேன். என் நன்றியின் சுமைக்கடியில் அழுத்தப்பட்டிருந்த நகரத்து மக்களை நினைவு கூர்ந்தேன். நான் என்னுள் சொல்லிக் கொண்டேன், இது ஒரு பெண்ணின் விருப்பம் மட்டுமல்ல, இது என் மரியாதையை பாதுகாப்பது. என் மனதில் இப்போது ஒரே ஒரு திட்டம் மட்டுமே சுழன்றது. அது கார்த்திகை அழிப்பது மட்டுமல்லாமல் அவனது நினைவையும் அழிக்கும் ஒரு திட்டம். கார்த்திகை பற்றிய ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் கண்டுபிடிக்க என் நாட்களிடம் சொன்னேன். அவன் எங்கே போகிறான், யாரை சந்திக்கிறான், எங்கிருந்து வந்தான், யாருடன் பேசுகிறான், இரவை எங்கே கழிக்கிறான். நான் அவனை ஒரு மனிதனாக அல்ல, ஒரு அபாயமாக கருதினேன். அது ஒரு விதை.
அது வளர்ந்தால் என் சந்ததிகளின் மரத்தை வேரோடு பிடுங்கிவிடும். அந்த இரவு என் அறையில் உட்கார்ந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு என்னுள் பேசினேன். கண்ணாடியில் என்னை பார்த்தபோது என் முகம் அந்நியமாக தெரிந்தது. கோபம் என் முகத்தின் பொலிவை பறித்திருந்தது. நான் அதை எப்போதும் என் நாணகத்தின் கிரீடமாக அணிந்திருந்தேன். என் தூக்கம் தொலைந்து போயிருந்தது. ஆனால் என் விழிப்புணர்வு எனக்கு பெருமையாக இருந்தது. தன் மரியாதைக்காக விழித்திருக்கும் ஒரு மனிதன் ஒருபோதும் தோற்பதில்லை என்று நான் நினைத்தேன். நான் எதற்காக போராடினேன் என்று எனக்கு தெரியவில்லை. அது உண்மையில் என் மனிதத்தன்மையை மௌனமாக்கிக் கொண்டிருந்தது. இந்த போரில் நான் வென்றாலும் தோற்கப் போகிறேன். இந்த அறுப்ப வேலைக்காரனுக்கு பாடம் கற்பிப்பதற்காக அவன் மீண்டும் ஒரு பணக்கார வீட்டை பார்த்துக்கூட துணியாதவாறு நான் உடனடியாக ஒரு வெற்றிகரமான திட்டத்தை உருவாக்கினேன். என் மனைவியிடம் ஒரு பழைய மற்றும் விலைமதிப்பற்ற குடும்ப நகை இருந்தது. அதை நான் தந்திரமாக மறைத்து வீடு முழுவதும் ஒரு பெரும் திருட்டு கூச்சலை ஏற்படுத்தினேன். என் சிந்தனை மிகவும் தெளிவாக இருந்தது. இப்பதான் வீட்டை விட்டு வெளியேறிய ஒரு ஏழையின் நிலையிலிருந்த கார்த்திக்கை விட இந்த குற்றச்சாட்டை சிறப்பாக யார் கையாள முடியும்? எந்த விசாரணையும் ஆதாரமும் இல்லாமல் என் முழு அதிகாரத்தையும் பயன்படுத்தி நான் உடனடியாக போலீசுக்கு தொலைபேசி என் வீட்டில் வேலைக்காரன் கார்த்திக் திருடிவிட்டு தப்பிவிட்டான் என்ற முழு நம்பிக்கையுடன் சொன்னேன். போலீஸ் என் அழுத்தத்தில் இருந்தது. அவன் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு அருகிலிருந்த பட்டறையிலிருந்து அவரை கைது செய்தனர். குற்றச்சாட்டை நிரூபிக்க போலீஸ் அவன் பையில் வைத்திருந்த அவனது உழைப்பின் பணத்தில் சிலவற்றை கைப்பற்றியது. அதை நான் உடனடியாக திருடப்பட்ட பொருளின் ஒரு பகுதி என்று நிரூபித்தேன். நான் இதையெல்லாம் இவ்வளவு தந்திரமாகவும் அமைதியாகவும் செய்தேன். ஒரு குற்றவாளியைப் போல உணர்வதற்கு பதிலாக நான் வெற்றி பெற்றவனாகவும் என் மரியாதையை காத்தவனாகவும் உணர்ந்தேன். கார்த்திக் நிரபராதி என்று எனக்கு தெரியும். ஆனால் இந்த நேரத்தில் என் இதயத்தில் இரக்கமோ நீதியின் உணர்வோ இல்லை. என் நரம்புகளில் ஓடியது பழிவாங்கலின் தீ மட்டுமே. என் விருப்பத்திற்கு அடிமையாக இருக்கும்படி நான் சூழ்நிலைகளை மாற்றியிருந்தேன். சில போலீஸ் அதிகாரிகள் எனக்கு பழைய அறிமுகமானவர்கள். என்னை போன்ற ஒருவரின் வார்த்தையை ஒருபோதும் மறுக்க முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். என் வீட்டில் திருடியவன் இவன் என்று நான் அவர்களிடம் சொன்னபோது அவர்கள் கேள்வி கேட்காமல் என் வார்த்தைகளை சட்டமாக எடுத்துக்கொண்டனர். கார்த்திகை சிறைச்சாலைக்கு பின்னால் அனுப்புவதன் மூலம் நான் அவனுக்கு தண்டனை கொடுப்பது மட்டுமல்லாமல் என் ஆணவத்தையும் திருப்திப்படுத்தினேன். இது எனக்கு ஒரு விளையாட்டாக மாறியிருந்தது. அதிகாரத்தின் விளையாட்டு, என் ஆணவத்தின் திருப்தி. நீதிமன்றத்தில் இந்த விஷயம் வளர்ந்தால் நான் நிறுத்திய சில சாட்சிகளின் வாக்குமூலமும் போலீசின் சாதாரண அறிக்கையும் அவரை குற்றவாளி என்று நிரூபிக்க போதுமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. இதையெல்லாம் செய்யும்போது எனக்கு வெட்கமோ கூச்சமோ ஏற்படவில்லை. ஏனென்றால் என் மனதில் ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே இருந்தது. என் மரியாதை எந்த விலையிலும் காக்கப்பட வேண்டும். ஒரு நிரபராதியின் எதிர்காலம் அழிந்தாலும் பரவாயில்லை. இந்த சிந்தனை என்னை ஒரு கொடுமையான மனிதனாக மாற்றியது. அவர் தன் உண்மையை நம்பவில்லை, ஆனால் தன் பொய்யின் வெற்றியில் பெருமை கொண்டார். சஞ்சனா எனக்கு எதிராக சென்றாள். கார்த்திக் நிரபராதி என்று நிரூபிக்க லட்சக்கணக்கான முயற்சி செய்தாள். அவள் போலீஸ் முன் அழுதாள். அந்த பணத்தை அவள்தான் கார்த்திக்கு கொடுத்ததாகவும் அதனால் அவன் தன் எதிர்காலத்தை கவனித்துக் கொள்ள முடியும் என்றும் கத்தினாள். ஆனால் என் அகங்காரத்தின் முன் என் மகளின் உண்மைக்கு எந்த தகுதியும் இல்லை. நான் அவள் பேச்சை வெறும் பொய்யான காதலின் வெளிப்பாடாக கருதினேன். அவளை அறையில் பூட்டி வைத்தேன். என் ஈகோ அப்போது குளிர்ந்தது. நான் இந்த வேலைக்காரன் விலங்கு பூட்டப்பட்டு குற்றவாளியைப் போல போலீஸ் வாகனத்தில் ஏறி சிறைச்சாலை கம்பிகளுக்கு பின்னால் அழுகுவதை பார்த்தேன். என் பாதையிலிருந்து இந்த முள் இப்போது நிரந்தரமாக நீங்கிவிட்டது. என் மரியாதை காப்பாற்றப்பட்டு விட்டது என்று எனக்கு தோன்றியது. என் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் திருட்டு சம்பவத்தை பெரிதுபடுத்தி சொன்னேன். ஏழைகள் எப்போதும் உங்கள் வீடுகளில் கொள்ளையடிப்பார்கள் என்று நம்ப வைத்தேன். என் வெற்றியில் நான் பெருமை கொண்டேன். ஏனென்றால் நான் ஒரே கல்லில் 2 மாங்காய்களை அடித்தேன். பழிவாங்கலும் முடிந்தது. என் மகளையும் இந்த வேலைக்காரனின் துரதிர்ஷ்டத்திலிருந்து விடுவித்தேன். இப்போது என் அடுத்த நகர்வு சஞ்சனாவின் திருமணத்தை ஒரு பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த குடும்பத்தில் முடித்து என் அந்தஸ்தை மேலும் பலப்படுத்திக் கொள்வது. என் மகளை அறையில் கைது செய்தபோது நான் என் மகளை மட்டுமல்ல, என் மரியாதையின் சக்தி வாய்ந்த பகுதியை கைது செய்தேன் என்று என் எண்ணத்தில் இருந்தது. வெளியே எல்லாம் என் கட்டுப்பாட்டில் இருப்பதாக தோன்றியது. போலீஸ், அக்கம் பக்கத்தினர், நண்பர்கள், என் மனைவி கூட மௌனமாகிவிட்டனர். ஆனால் உள்ளே எங்கோ ஒரு அமைதி குடியேறியது. அது சத்தத்தை விட அதிக வேதனையாக இருந்தது. என் மகளின் கதறல்கள் ஒரு காலத்தில் என் வார்த்தைக்கு சிரித்து முடிந்துவிடும். இப்போது சுவர்களில் மோதி திரும்பி வந்தன. சில நாட்களில் அவள் உடைந்து போவாள், தன் கனவுகளை மறந்து விடுவாள் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவள் கண்களில் இருந்த பிடிவாதம் ஒவ்வொரு நாளும் என் ஆணவத்தின் மீது ஒரு புதிய தாக்குதலை நடத்தியது. அவள் சாப்பிடவில்லை, யாருடனும் பேசவில்லை. ஆனால் அவளது மௌனத்தில் ஒரு வித்தியாசமான பிரகடனம் மறைந்திருந்தது. அவள் இனி நான் உனக்கு சொந்தமில்லை, என் சிந்தனை உன் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டது என்று சொல்வது போல் இருந்தது.
என் ஈகோ மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறியிருந்தது. நான் ஒரு தந்தையாக இருப்பதற்கான உரிமையை இழந்திருந்தேன். நான் என் மனதை நானே சமாதானப்படுத்தினேன். இது எல்லாம் காலப்போக்கில் அவள் மறந்து விடுவாள். எப்படி இருந்தாலும் அவள் ஒரு மகள். தந்தையின் விருப்பம்தான் அவளது விதி. ஆனால் நான் இப்போது ஒரு கொடுமையானவன் மட்டுமல்ல, தன் ஆணவத்தின் பிடியில் ஒழிந்திருக்கும் ஒரு கோழை என்றும் எனக்கு தெரியும். நான் மக்கள் முன் என்னை திடமானவனாக காட்டிக்கொண்டேன். விருந்துகளில் அமர்ந்து சிரித்தேன். இப்படிப்பட்டவர்களுக்கு இப்படித்தான் அபாயகரமான முடிவை கொடுக்க வேண்டும், இல்லையென்றால் வேலைக்காரர்கள் எஜமானருக்கு சமமாகி விடுவார்கள் என்று நண்பர்களிடம் சொன்னேன். எல்லோரும் என் பேச்சை பாராட்டி பேசினர். என் முதுகில் தட்டிக் கொடுத்தனர். நான் என் காயங்களுக்கு பொய்யான மருந்து தடவிக்கொண்டேன். என் மனைவியின் நரத்தை என்னை தொடர்ந்து குத்திக் கொண்டிருந்தது. அவள் ஒரு அமைதியான நிழலாக மாறிவிட்டாள். என் வெற்றியின் காட்சியில் என் தோல்வியை எப்போதும் எனக்கு நினைவூட்டிக் கொண்டிருந்தாள். என் மகளின் திருமண தேதி அருகில் இருந்தது. என் இதயம் ஒரு விசித்திரமான கலக்கத்தால் பாதிக்கப்பட்டது. ஒரு நாள் காலை நான் செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தபோது என் மனைவி நடுங்கும் கால்களுடன் என் அருகே வந்தாள். அவள் கையில் ஒரு சிறிய வெல்வெட் பெட்டியும் இருந்தது. அந்த குடும்ப நகை வைக்கப்பட்டிருந்த அதே பெட்டி. அவள் குற்றச்சாட்டோ விளக்கமோ கொடுக்கவில்லை. அந்த பெட்டியை மேஜை மீது வைத்துவிட்டு உடைந்த குரலில் சொன்னாள், "நகை கிடைத்துவிட்டது. நீங்கள் கடைசியாக வைத்திருந்த மேஜையின் கீழே அது கிடந்தது." இந்த கணம் எனக்கு ஆயிரக்கணக்கான ஓல்ட் ஷாக் அடித்தது போல் இருந்தது. என் கண்முன் என் சதி, என் பெருமை, என் அழுக்கு பொய் அனைத்தும் உடைந்து சிதறின. நகை அங்கே இருந்தது, பாதுகாப்பாக இருந்தது. இதன் பொருள் நான் சிறைக்கு அனுப்பிய, அவமானப்படுத்திய, எதிர்காலத்தை அழிக்க முயன்ற கார்த்திக் நிரபராதி. என் மனைவியின் கண்களில் எந்த கேலியும் இல்லை, வெறும் ஒரு ஆழ்ந்த துக்கம் மட்டுமே இருந்தது. அவள் என்னிடம் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அவளது துக்கம்தான் மிகப்பெரிய கேள்வி. என் கைகள் நடுங்கில. இந்த நகைதான், இதன் அடிப்படையில் நான் ஒரு மனிதனை குற்றவாளியாக்கினேன். இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் என் சமூக அந்தஸ்து என்னவாகும் என்ற பயம் என் மனதில் உடனடியாக வந்தது. மக்கள் என் வேலைக்காரனை விட என்னைத்தான் தவறாக புரிந்து கொள்வார்கள். நான் செய்ததற்கு எனக்கு வெட்கமில்லை. என் மரியாதையை இழந்து விடுவோமோ என்ற பயம் மட்டுமே இருந்தது. நான் உடனடியாக அந்த நகையை எடுத்து அதன் பாதுகாப்பான இடத்தில் வைத்தேன். இந்த விஷயத்தை பற்றி யாருடனும் பேச வேண்டாம் என்று என் மனைவியிடம் சொன்னேன். அவள் மௌனமாக தலையசைத்தாள். அவளது மௌனம் எனக்கு பயங்கரமாக இருந்தது. என் குற்றத்தின் மீது அவள் அமைதியாக ஒரு குளிரான முத்திரையை பதித்தது போல் இருந்தது. என் முதல் பொறுப்பு கார்த்திக்கை அமைதியாக விடுவிப்பது. நான் என் வழக்கறிஞருக்கு தொலைபேசி ஒரு பெரிய தொகையை கொடுத்து யாருக்கும் தெரியாமல் கார்த்திக்குக்கு ஜாமீன் வாங்கிவிட்டேன். திருமண ஏற்பாடுகள் மீண்டும் தொடங்கின. என் தோல்வியை என் பெருமை மற்றும் பகட்டினால் மறைக்க முயன்றேன். நகரத்தின் மிகப்பெரிய மற்றும் பணக்கார ஒருவரின் குடும்பத்தில் என் மகளின் திருமணத்தை நான் நிச்சயம் செய்தேன். அவர்கள் செல்வத்திலும் பகட்டிலும் எங்களை விட பல மடங்கு முன்னாலிருந்தனர். என் சமூக அந்தஸ்தை மேலும் ஒளிரச் செய்ய போகிறவர்கள். இதுதான் என் உண்மையான வெற்றி என்று நான் நினைத்தேன். சஞ்சனா இப்போது ஒரு பிச்சைக்காரனின் கனவு அரண்மனைக்கல்ல, தங்க அரண்மனைக்கு செல்வாள். என் மகளின் இதயத்தை வெல்வதற்கு பதிலாக நான் அவளை ஒரு சௌதா வியாபார பொருளாக்குகிறேன் என்று நான் உணரவில்லை. நான் திருமண தயாரிப்புகளில் பகட்டை காட்ட முடிவு செய்தேன். அது நகரம் முழுவதும் பேச்சாக இருக்க வேண்டும். நான் பெரிய பதாகைகள் வைத்தேன். உணவுக்கான ஆர்டர்கள் சிறந்த ஹோட்டல்களிலிருந்து கொடுக்கப்பட்டன. அழைப்பிதழ்கள் கூட மிகவும் விலை உயர்ந்ததாக அச்சிடப்பட்டன. அவை சிறப்பு நபர்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டன. என் மனதில் ஒரே ஒரு சிந்தனைதான் மீண்டும் மீண்டும் ஒலித்தது. பார், ஆயுஷ்மான் சிங் தன் மகளுக்கு எங்கே திருமணம் செய்திருக்கிறார். இதையெல்லாம் நான் என் மரியாதைக்காக செய்யவில்லை. என் தோல்வியை மறைக்கச் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் என்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதில் நான் வல்லவனாக இருந்தேன். திருமண விஷயம் சஞ்சனாவின் காதுகளுக்கு வந்தபோது அவள் மௌனமாக இருந்தாள். நான் அவளை பார்த்தபோது அவள் முகத்தில் ஒரு வித்தியாசமான அமைதி இருந்தது. அவள் ஏதோ தெரிந்து வைத்திருப்பது போல, ஆனால் சொல்ல விரும்பாதது போல. அவள் கண்களில் மகிழ்ச்சியோ கோரிக்கையோ இல்லை. வெறும் ஆழ்ந்த காலியான கண்கள். அதில் கனவுகள் புதைக்கப்பட்டிருந்தன. நான் என்னுள் சொல்லிக் கொண்டேன், இதுதான் நான் விரும்பியது. என் மகள் கடைசியில் உண்மையை ஏற்றுக்கொண்டாள். இப்படிப்பட்ட ஏற்றுக்கொள்ளல் உண்மையில் தோல்வியின் அறிகுறி அல்ல, பொறுமையின் அமைதியான காரணம் என்பதை நான் உணரவில்லை. நான் அவளை தவறாக புரிந்து கொண்டேன். என் மனைவியையும் நான் சமாதானப்படுத்தினேன். எல்லாம் சரியாகிவிடும். செல்வம் எல்லா காயங்களையும் குணப்படுத்திவிடும். என் மகள் சஞ்சனாவின் திருமணம் நடந்தபோது அது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய பெருமைக்குரிய நாளாக இருந்தது. நான் என் வாழ்நாள் முழுவதும் உழைத்தேன், பணம் சம்பாதித்தேன், பெயர் சம்பாதித்தேன். இப்போது என் மகளின் திருமணமும் அதேபோல இருக்க வேண்டும். நகரம் முழுவதும் பார்க்க வேண்டும் என்று விரும்பினேன்.
என் மகளின் திருமண தயாரிப்புகளில் நான் எந்த குறையையும் வைக்கவில்லை. வீட்டின் முற்றத்திலிருந்து புல்வெளி வரை அலங்காரம் செய்தேன். விருந்தினர்களுக்கு நல்ல ஏற்பாடுகள் செய்தேன். சமையல் அறையிலிருந்து வாசனை எழுந்தது. அக்கம் பக்கத்தில் உள்ள அனைவரும் ஆயுஷ்மான் சிங் ராஜாக்கள் மகாராஜாக்கள் போல திருமணம் செய்திருக்கிறார் என்று பேசினர். என் மகனுக்கு நகரத்தின் மிக பணக்கார தொழிலதிபரிடமிருந்து ஒரு சம்பந்தம் வந்தது. அவரிடம் அதிக செல்வமும் அந்தஸ்தும் இருந்தது. நான் உடனடியாக இந்த உறவுக்கு ஆம் என்று சொன்னேன். என் மனதில் வெற்றி பெற்ற தந்தை என்று நினைத்தேன். திருமண நாளில் மணமகன் தலைப்பாகையுடன் வந்தபோது நான் பெருமையுடன் அவன் தலையில் கை வைத்தேன். அந்த இளைஞன் மிகவும் அமைதியாக இருந்தான். ஆனால் மிகுந்த நம்பிக்கையுடன் இருந்தான். பண்டிட்ஜி ஒவ்வொன்றாக அனைத்து சடங்குகளையும் செய்தார். ஆனால் இந்த நேரத்தில் அவன் யாரிடமும் அதிகம் பேசவில்லை. யாராவது அவனிடம் ஏதாவது கேட்டால் அவன் சாதாரண பதிலளித்தான். ஆனால் அவனது குரல் எனக்கு சற்று வித்தியாசமாக இருந்தது. ஆனால் நான் அதை கவனிக்கவில்லை. அவன் பெரும்பாலும் தன் முகத்தை தலைப்பாகையில் மறைத்தே அமர்ந்திருந்தான். நான் ஒளியின் புயலிலும் மக்களின் சிரிப்பிலும் வாழ்த்துக்களிலும் மூழ்கியிருந்தேன். என் மகளின் குனிந்த பார்வை. நான் நினைத்தேன், இப்போது நான் வெற்றி பெற்றுவிட்டேன். இது என் மரியாதை, என் ஈகோ, என் வெற்றியின் கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டம் உண்மையில் என் தோல்வியின் ஆரம்பம் என்று எனக்கு எப்படி தெரியும்? காலை முதலே எங்கும் தயாரிப்பின் சத்தம் இருந்தது. நானே முற்றத்தை பார்வையிட்டேன். வீட்டின் அலங்காரத்தை என் கண்காணிப்பில் செய்தேன். உணவு, பாட்டு, இசை அனைத்தும் என் கண்களில் ஒரு காட்சிப் பொருளாக இருந்தது. என் வெற்றியின் வெளிப்பாடு அது. நகரத்தின் சிறந்த சமையல்காரரை அழைத்து சிறப்பு மெனுவை முடிவு செய்தேன். உள்ளூர், வெளிநாட்டு பலவிதமான உணவுகள் சேர்க்கப்பட்டன. என் மனதில் விழா தொடங்கும்போது என் நண்பர்கள் என் இருபுறமும் அமர்ந்திருப்பார்கள். எல்லோரும் பேசுவார்கள். என் மகள் என் அருகில் இருப்பாள். அவள் புன்னகை என் பெருமைக்கு காரணமாக மாறும் என்று நான் நினைத்தேன். நான் தேவைக்கு அதிகமாக விருந்தினர்களை அழைத்திருந்தேன். பழைய காலத்து அனைத்து உறவுகளையும் நினைவு கூர்ந்தேன். நண்பர்கள் மீண்டும் அழைக்கப்பட்டனர். என் மகளின் திருமணத்தில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். எல்லாவற்றிற்கும் மேலாக விருந்தினர்கள் கைத்தட்டி என் பெயரை அழைத்தபோது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நான் தலை நிமிர்ந்து சிரித்தேன். என் வாழ்வில் நான் ஓடிய வெற்றியின் சிகரத்தை அடைந்து விட்டேன் என்று எனக்கு தெரியும். மாலை விளக்குகள் லாவஞ்சிக்கு ஒரு பொன்னிற பிரகாசத்தை கொடுத்தன. விளக்குகள் கூரையிலிருந்து தொங்கிக் கொண்டிருந்தன. அவற்றின் ஒளி என் மகளின் அலங்கரிக்கப்பட்ட கூந்தலின் பிரகாசத்தில் இணைந்தது. விருந்தினர்கள் ஒவ்வொருவராக வந்து கொண்டிருந்தன. அவர்கள் அணிந்திருந்த ஆடைகள், அவர்கள் உதடுகளில் இருந்த புன்னகை, அவர்கள் பார்வையில் என் வீட்டின் மரியாதைக்கான பாராட்டு தெளிவாக தெரிந்தது. சில முதியவர்கள் எனக்கு ஆசீர்வாதம் அளித்தனர். சில இளைஞர்கள் பரிசு பொருள்களுடன் வந்தனர். இன்று என் மகனின் திருமணத்தை இவ்வளவு மரியாதையுடன் செய்ததற்காக முழு நகரமும் எனக்கு மரியாதை கொடுக்கிறது என்று நான் பார்த்தேன். என் வெற்றியில் நானும் ஒரு பங்காளியாக இருந்தேன். ஊர்வலம் வந்தபோது நான் அவர்களை வரவேற்க வாசலில் நின்றேன். அனைத்து மணமகனின் நண்பர்களும் மிகுந்த பெருமையுடன் வரவேற்கப்பட்டனர். மணமகன் இன்னும் தன் முகத்திலிருந்து தலைப்பாகையை அகற்றவில்லை. நான் மலர் மாலையுடன் கையில் நின்றிருந்தேன். அவன் சில அடிகள் முன்னே வந்தபோது நான் அவனை மகிழ்ச்சியுடன் கட்டியணைத்தேன். அவனும் மகிழ்ச்சியுடன் என் ஆசீர்வாதத்தை பெற்றான். திருமணத்தின் அனைத்து சடங்குகளும் நிறைவடைந்தன. நான் பந்தல் அலங்காரத்தில் எந்த குறையையும் வைக்கவில்லை. என் மகளின் கன்னிகாதானத்தை மிகுந்த மகிழ்ச்சியுடன் செய்தேன். மணமகன் என் மகளின் கையை பலமாக பிடித்துக்கொண்டு, "நீ என் வாழ்க்கையின் மிகப்பெரிய சம்பாத்தியம்" என்று சொன்னான். இதை கேட்டு என் மகள் சற்று புன்னகைத்தாள். அவன் வார்த்தைகளை நான் கேட்டேன். ஆனால் ஏன் என்று தெரியவில்லை. இதை கேட்டதும் என் இதயத்தில் ஒரு வித்தியாசமான சலசலப்பு ஏற்பட்டது. அவன் என்ன சொல்கிறான் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் நான் உடனடியாக இந்த விஷயத்தை அலட்சியம் செய்தேன். அவன் என் மகளை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பான் என்று என் வெற்றியாக கருதினேன். நான் என் மகளுக்காக எந்த தவறான முடிவையும் எடுக்கவில்லை. நான் நினைத்தேன், இவன் ஒரு இளைஞன், தைரியமான பையன். என் மகளை இவனுடன் திருமணம் செய்து வைப்பது சரியானது என்று நான் நினைத்தேன். திருமணத்தின் அனைத்து சடங்குகளும் முடிந்த பிறகு ஒருபுறம் உணவு நடந்து கொண்டிருந்தது. மறுபுறம் குழந்தைகள், பெரியவர்கள் அனைவரும் நடனமாடிக்கொண்டிருந்தனர். எல்லோரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். என் மகள் குனிந்த கண்களுடன் என் அருகே வந்து, "அப்பா, நன்றி" என்று சொன்னாள். என் மகளின் பேச்சை கேட்டு நான் ஆச்சரியமடைந்தேன். அவள், "அப்பா, நான் உங்கள் மரியாதையை காப்பது என் கனவு" என்று சொன்னாள். நான் அவளை கட்டி அணைத்தேன். என் மனதில் நினைத்தேன், இப்போது நான் எல்லாவற்றையும் சரி செய்து விட்டேன். நான் விருந்தினர்களுக்கு உணவு பரிமாறச் செய்தேன். எல்லோரும் புகைப்படம் எடுத்துக்கொண்டிருந்தனர். என் வீட்டின் ஒவ்வொரு மூலையும் மகிழ்ச்சி மற்றும் அன்பால் பிரகாசித்தது. ஆனால் அந்த மாலை கடந்து போனபோது எல்லோரும் மகிழ்ச்சியுடன் இனிப்பு சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர்.
திருமணம் எப்படியோ முழுமையாக முடிந்தது. என் மகள் விடை பெற்று தன் மாமியார் வீடு சென்றாள். ஆனால் அனைத்து விருந்தினர்களும் சென்ற பிறகு வீடு காலிலாகிவிட்டது. சில வேலைக்காரர்கள் என்னிடம் வந்து, ஐயா, நிறைய உணவு மீதமுள்ளது, இனிப்புகளும் உள்ளன, இதையெல்லாம் எடுத்து சென்று பின் தெருவிலுள்ள ஏழைகளுக்கு விநியோகிக்கலாம் என்று நினைக்கிறோம் என்றனர். நான் சிரித்துக்கொண்டே, ஆம், இவர்களும் நம்மொரு பகுதிதான், உணவை பகிர்ந்து கொடுங்கள் என்றேன். ஏன் என்று தெரியவில்லை, திருமணத்தால் நான் மிகவும் சோர்வடைந்து விட்டேன். இப்போது என் உடலில் லேசான காய்ச்சல் உணர்ந்தேன். எனக்கு என்ன நோய் என்று புரியவில்லை. இரவின் கடைசி நேரத்தில் அனைத்து விருந்தினர்களும் சென்றுவிட்டனர். வீடு காலியாகிவிட்டது. முற்றத்தின் வெளிச்சம் மங்கிப் போயிருந்தது. அடுத்த நாள் காலை என்னிடம் எப்போதும் இருந்த அந்த ஆணவம் இல்லை. நான் என் வீட்டின் சோஃபாவில் அமர்ந்து செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தேன். நான் உண்மையிலேயே வெற்றி பெற்றேனா என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். இந்த நொடியில் என் இதயம் மெதுவாக அமைதியாக சொன்னது, ஒருவேளை இது என் வெற்றி அல்ல, என் சோதனை. ஆனால் இப்போது கவலைப்பட வேண்டியதில்லை என்று நான் என்னுள் சொல்லிக் கொண்டேன். என் மகள் மரியாதையுடன் ஒரு பணக்கார வீட்டில் விடை பெற்று சென்றுவிட்டாள். இப்போது நான் என் வெற்றியின் பலன்களை அனுபவிக்க வேண்டும். இதேபோல் ஏனென்று தெரியவில்லை, இப்போது இரவில் அந்த சத்தமில்லை. ஆனால் என் கண்கள் மூடப்பட்டிருந்தன. கனவுகளின் புயல் என் மனதில் இருந்தது. விருந்தினர்களின் பாராட்டுகள், மாப்பிள்ளையின் மௌனம், மகளின் புன்னகை மற்றும் என் உள்ளத்தின் அந்த விசித்திரமான அமைதியின்மை என்னை கடுமையாக தொந்தரவு செய்தன. நான் எந்த விஷயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஏனென்றால் நான் எல்லாவற்றையும் செய்துவிட்டேன், எல்லாவற்றையும் சமாளித்து விட்டேன் என்று நம்பினேன். காலை விடிந்தால் உலகம் எனக்கு முன் பணிந்து நிற்கும் என்று என்னுள் சொல்லிக் கொண்டேன். திருமணம் முடிந்து சில வாரங்களுக்குப் பிறகு இன்று என் மகள் வீட்டிற்கு சென்று அவள் எப்படி இருக்கிறாள் என்று பார்ப்போம் என்று நினைத்தேன். அதிகாலையில் என் வண்டியை வெளியே எடுத்தேன். என் விலையுயர்ந்த சூட்டை அணிந்து கொண்டு என் மகளின் மாமியார் வீடிருந்த நகரத்தின் VIP பகுதிக்கு கிளம்பினேன். அந்த நாளில் பல ஆண்டுகளாக என் இதயத்தில் குடிக்கொண்டிருந்த ஒரு பெருமை என்னுள் இருந்தது. என் மகள் இப்போது பெரிய வீட்டில் இருக்கிறாள். நான் அவளது பெரிய பங்களாவிற்குள் நுழைந்தவுடன் மக்கள் என்னை பார்ப்பார்கள். என் வெற்றியின் ஜன்னல் திறக்கும், என் மரியாதை முழுமையாக பிரகாசிக்கும் என்று நினைத்தேன். வழியில் கண்ணாடியில் என்னை பார்த்தேன். என் மகள் வெற்றி பெற்ற குடும்பத்தில் இருக்கிறாள் என்று என் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் சொல்வேன் என்று என் மனதில் நினைத்தேன். என் கடுமையான உழைப்பு எப்படி பலனளித்தது என்பதை அக்கம் பக்கத்தவர்களுக்கு காட்டுவேன். வண்டியின் கண்ணாடியில் வெளியே தெரிந்த பெரிய பெரிய பங்களாக்கள் என் கண்களின் முன் வந்தன. இந்த அற்புதமான கட்டிடத்தின் முன் வந்து நின்றபோது இங்குள்ள வாசலும் மிக பெரிதாக இருப்பதை நான் கண்டேன். அதன் முன் வண்டி நிற்பதும் விசித்திரமாக உணர்ந்தேன். வண்டியை நிறுத்தி வாசலை நோக்கி நடந்தேன். அங்கே 2 காவலர்கள் நின்றிருந்தனர். அவர்கள் என்னையே பார்த்து கொண்டிருந்தனர். என் இதயம் வேகமாக துடித்தது. நான் உரத்த குரலில், வாசலை திறங்கள், நான் ஆயுஷ்மான் சிங், சஞ்சனாவின் தந்தை என்றேன். காவலர் கடுமையான வார்த்தைகளில் பதிலளித்தார், மன்னிக்கவும் ஐயா, ஆனால் உங்களுக்கு உள்ளே செல்ல அனுமதி இல்லை. கமிஷனர் ஐயாவின் கடுமையான உத்தரவு. நான் அதிர்ச்சியடைந்து, கமிஷனர் ஐயா, எந்த கமிஷனர்? என் மகள் இங்குதான் வசிக்கிறாள் என்று கேட்டேன். அந்த 2 காவலர்களும் அவர்களுக்கு என் வருகை முன்பே தெரியும் என்பது போல நின்றனர். ஒருவன், ஆம், இதுதான் கமிஷனர் ஐயாவின் வீடு, யாரும் உங்களை எதிர்பார்க்கவில்லை என்பதும் உண்மை என்றான். ஒரு கனமான அலை என்னுள் எழுந்தது. நான் மீண்டும், உங்களுக்கு ஏதோ தவறாக புரிந்திருக்கிறது, என்னை உள்ளே விடுங்கள், நான் உள்ளே போக வேண்டும், இது என் மகளின் மாமியார் வீடு, என் மகளை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றேன். ஒரு காவலர் அமைதியான வார்த்தைகளில் தலையசைத்து, நாளை ஷிஃப்ட் நேரம், இன்று தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது, யாரும் உள்ளே செல்லக்கூடாது என்று உத்தரவு உள்ளது என்றான். நான் என் மொபைலை எடுத்து என் மகளுக்கு தொலைபேசி அழைக்க முயன்றேன். ஆனால் என் கைகள் நடுங்கின. என் இதய துடிப்பு அதிகரித்தது. கடிகாரத்தை பார்த்தேன். கிட்டத்தட்ட மாலை நேரம். எனக்கு இருட்டாக தெரிய ஆரம்பித்தது. அப்போது திடீரென்று பின்னாலிருந்து ஒரு தனமான குரல் வந்தது. ஃபோன் செய்ய தேவையில்லை ஆயுஷ்மான்ஜி, நானே வந்துவிட்டேன். அந்த குரல் என் உணர்வுகளை திருடியது. நான் உடனடியாக திரும்பினேன். அந்த காட்சி என் கண்களின் முன் உறைந்து போனது. என் முன் நின்றது நான் ஒரு வேலைக்காரனாக பார்த்த அதே மனிதன். ஆனால் அவன் இப்போது வேலைக்காரன் அல்ல. அவன் அரசு சீருடையில் இருந்தான். அவன் தோள்களில் நட்சத்திரங்கள் மின்னின. ஒரு நேர்மையான அதிகாரியைப் போல நின்றிருந்தான். அவனுக்கு பின்னால் 2 காவலர்கள் நின்றிருந்தனர், மௌனமாக ஆனால் கடுமையாக. அவன் என் முன்னடி எடுத்து வைத்தான். நான் அதிர்ச்சியடைந்தேன். என் வாயிலிருந்து வார்த்தைகள் வருவது நின்றது போல, என் கால்கள் உறைந்து போனது போல, என் பார்வை அவன் முகத்திலிருந்து அவன் சீருடையை நோக்கி உயர்ந்தது. நான் முன்னோக்கி சென்றேன். நான் கோபத்துடன் கத்தினேன், அற்ப வேலைக்காரன், நீ என் மருமகனாக உனக்கு இவ்வளவு துணிச்சலா? இந்த வார்த்தைகள் என் வாயிலிருந்து புயல் போல வெளிவந்தன.
என் மூளையின் நரம்புகள் வெடித்து விடுவது போல் இருந்தது. கைகள் நடுக்கத்துடன் தொங்கின. என் கண்கள் என் முன் நின்றிருந்த இந்த இளையனை பார்த்தன. ஆனால் அவன் நிற்கவில்லை. அவன் தன் முழு கம்பீரத்துடன் திரும்பி என்னை பார்த்து கொண்டிருந்தான். அவன் ஏதாவது சொல்வதற்கு முன் என் மகள் சஞ்சனா ஓடி வந்து என் முன் நின்றாள். அவள், நில்லுங்கள் அப்பா, நீங்கள் நினைத்த அந்த வேலைக்காரன் இவன் அல்ல. இவன்தான் என் கணவர். இவன்தான் கமிஷனர் கார்த்திக் குரானா. இவனுடன் தான் எனக்கு திருமணம் நடந்தது என்றாள். அவள் வாயிலிருந்து வந்த இந்த வார்த்தைகள் எனக்கு ஒரு குண்டு போல ஆனது. என் ஆத்மா நடுங்கியது. என் முழு உடலும் மௌனமாகிவிட்டது. என் உடலில் மின்னல் பாய்ந்தது. நான் என் மகளை பார்த்தேன். அவள் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் என் முன் உறுதியாக நின்றாள். அவள் கண்களில் பதட்டம் இல்லை, நம்பிக்கை இருந்தது. அவள் புன்னகையில் பிடிவாதம் இருந்தது. அவள் தன் வாழ்க்கையின் மகிழ்ச்சியுடன் என் முன் நின்றாள். கார்த்திக் குரானா முன்னோக்கி வந்து மெதுவாக, மாமா, நான் உங்கள் மகளை உண்மையாக காதலித்தேன். ஒரு நாள் நான் ஒரு உணவகத்தில் அவள் சாப்பிடுவதை பார்த்தபோது என் பதவி அல்லது என் செல்வத்திற்காக அல்லாமல் என் உண்மைக்காக என்னை காதலிக்கும் ஒரு பெண் எனக்கு வேண்டும் என்று நான் நினைத்தேன் என்றான். அவன் தன் பேச்சை தொடர்ந்தான். என் உள்ளத்தின் சுவர் இடிந்து விழுவதைப் போல நான் உணர்ந்தேன். நான் என் அடையாளத்தை மறைத்து உங்கள் வீட்டில் வேலை செய்தேன். உங்கள் மகள் என்னை ஒரு மனிதனாக கருதுகிறாளா அல்லது ஒரு வேலைக்காரனாக கருதுகிறாளா என்று பார்க்க. நீங்கள் என்னை சிறைக்கு அனுப்பிய போதும் நான் மௌனமாக இருந்தேன். ஏனென்றால் என் கதை இன்னும் முடிவடையவில்லை. உங்கள் உத்தரவின் பெயரில் என்னை அழைத்துச் சென்ற போலீஸ் அதிகாரிகளுக்கெல்லாம் என்னை தெரியும். அவர்கள் அனைவரும் என் திட்டத்தின் ஒரு பகுதியாக மாறினார்கள். அவன் பேச்சைக் கேட்டு நான் திகைத்து போனேன். என் மூச்சு நின்றது. என் நாக்கு அடைத்தது. அவன் மேலும் சொன்னான், நான் சிறையிலிருந்து வெளியே வந்து சஞ்சனாவிடம் எல்லாவற்றையும் சொன்னபோது அவள் எந்த சூழ்நிலையிலும் என் பக்கத்தில் நிற்பாள் என்று சொன்னாள். திருமண நாளில் உங்கள் வீட்டிற்கு வந்த மாப்பிள்ளை என் நண்பன். முகம் வேறொருவர், பெயர் வேறொருவர். திருமணம் நடந்தபோது தலைப்பாகைக்கு பின்னால் நான் தான் வந்தேன், உங்கள் மகளை மணக்க. அவன் பேச்சை கேட்டதும் என் மனதில் கடுமையான புயல் வீசியது. நான் உட்கார போக இருந்தேன். அப்போது சஞ்சனா என் கையை பிடித்து, அப்பா, நான் உங்களை ஏமாற்றவில்லை, நான் உண்மையை மட்டுமே தேர்ந்தெடுத்தேன் என்றாள். அவள் குரலில் வெட்கமில்லை, ஒரு உறுதியான முடிவு இருந்தது. என் உள்ளே கேட்க முடியாத அந்த குரல் ஒலித்தது. ஏதோ தவறு, நான் அதன் ஒரு பகுதி. கார்த்திக் என் பக்கம் அடி எடுத்து வைத்தான். ஆனால் என் அருகில் வரவில்லை. அவன் சுயமரியாதையுடன் சொன்னான், ஐயா, நீங்கள் என்னை ஒரு வேலைக்காரனாக கருதினீர்கள். நீங்கள் தீர்மானித்த அந்த நிலை மனிதனாக கருதினீர்கள். ஆனால் மனிதநேயம் அந்தஸ்து அல்லது உடையால் அல்ல, குணத்தால்தான் என்பதை நான் நிரூபித்தேன். இன்று நான் இங்கு நிற்கிறேன். உண்மை மற்றும் அப்பாவித்தனம் எப்படி வேரூன்றுகிறது என்பதை நீங்களே பாருங்கள். அவன் பேச்சு என் இதயத்தை தாக்கியது. நான் சஞ்சனாவை பார்த்தேன். அவள் மௌனமாக இருந்தாள். ஆனால் அவளது கண்கள் ஒரு கேள்வியை கேட்டன. அப்பா, நீங்கள் ஒரு மனிதனை பார்த்தீர்களா அல்லது அவனது நிலையையா? என் மகள் மிகவும் அழகாக இருந்தாள். அவளது வீடு மிகப்பெரியதாகவும் பிரகாசமாகவும் இருந்தது. என் இதயத்தின் ஒளி பூத்து குலுங்கியது. என் உதடுகளிலிருந்து உடனடியாக, அப்படியானால் நீங்கள் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் இல்லையா என்று வந்தது. கார்த்திக் மென்மையாக சொன்னான், நான் பணக்கார குடும்பத்தை மறுக்கவில்லை, ஒரு பணக்கார உறவை மறுத்தேன். ஒரு உறவு வெறும் செல்வம் மற்றும் அந்தஸ்தின் பெயர். என் உறவு மனிதனுடன் இருக்க வேண்டுமென்று நான் விரும்பினேன். அதை நான் செய்தேன். அவன் மரியாதையுடனும் நம்பிக்கையுடன் நின்றிருந்தான். அவன் என் முன் ஒரு உதாரணமாக மாறியிருந்தான். இன்று வரை நான் அவனை நிராகரித்தேன். நான் உரத்த குரலில், அப்படியானால் எனக்கு சொல்லப்பட்ட அந்த மருமகன் யார் என்று கேட்டேன். சஞ்சனா சொன்னால், அந்த பையன் உங்கள் விருப்பத்தின் ஒரு பகுதி மட்டுமே அப்பா. ஆனால் என் விருப்பம் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அது உங்கள் விருப்பப்படி செய்யப்படவில்லை. நீங்கள் ஒருபோதும் புரிந்து கொள்ளாத ஒரு படியை நாங்கள் எடுக்க வேண்டியிருந்தது. நான் மௌனமாக அவளை பார்த்தேன். என் ஆணவம் உள்ளுக்குள் கடுமையாக நடுங்கிக் கொண்டிருந்தது. கார்த்திக் மேலும் சொன்னான், நான் இந்த வீட்டை, இந்த உறவை, நான் அதில் ஆசைகளை அல்ல, பொறுப்புகளை சுமக்க முடிவு செய்தபோதுதான் அதை உறுதிப்படுத்தினேன். இப்போது நான் அதை நிறைவேற்றிவிட்டேன். அந்த குரல் என் காதுகளில் ஒலித்தது. என் உள்ளத்தின் சுவரில் யாரோ சுத்தியலால் அடித்தது போல. பிறகு நான் ஒருபோதும் கேட்காத அந்த கேள்வி என்னுள் எழுந்தது. நான் தவறு செய்தேனா? என் ஆணவம், என் தவறுகள், என் விலையுயர்ந்த பொருட்கள் அனைத்தும் இப்போது சிதறிவிட்டன என்று பார்த்தேன். என் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் வார்த்தைகள் பலவீனமாக இருந்தன. நான் மகளே, நான் உனக்காக சரியாக செய்தேன், இது என்ன என்றேன். அவள் என்னை பார்த்து சிரித்து, அப்பா, எல்லாவற்றையும் சரி செய்வதும் சரியாக நடப்பதும் இரண்டு வெவ்வேறு விஷயங்கள். நான் சரியாக நடப்பதே தேர்ந்தெடுத்தேன் என்றாள்.
என் உள்ளத்தின் மௌனம் மற்றும் இந்த ஒப்புதல் என் உள்ளே இருந்த புயலை அமைதிப்படுத்தியது. என் மகளுக்கு ஒரு சிறந்த வீடு கொடுக்க நினைத்தேன். இன்று அவள் நிறத்தை மாற்றிக்கொண்டாள். என் வெற்றி என் கண்களின் முன் நின்றது. அந்த நாள் நான் கோபத்தில் வீடு திரும்பினேன். ஏனென்றால் என் மகள் மீது எனக்கு சற்று கோபம் இருந்தது. நான் யாரிடமும் பேசவில்லை. பல நாட்கள் உணவு சாப்பிடவில்லை. நான் மக்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். கார்த்திக் கமிஷனர் என்பதால் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் பையனும் குடும்பமும் வேறாக காட்டப்பட்டது. மக்கள் என்னிடம் கேள்வி கேட்பார்கள். என் ஆத்மா உள்ளுக்குள் துடித்துக் கொண்டிருந்தது. என் உதடுகளில் மௌனம் மட்டுமே இருந்தது. இது என் மகள் அல்ல, என் தோல்வி என்று என்னுள் சொல்லிக் கொண்டேன். ஆனால் ஒவ்வொரு இரவும் நான் கண்களை மூடும்போது என் மகளின் முகம் மற்றும் கார்த்திக்கின் மென்மையான புன்னகை என் முன் வந்தது. அதில் என் ஆணவம் ஒருபோதும் ஏற்காத அந்த முடிவு பிரதிபலித்தது. எப்படியாவது என் மரியாதையின் கட்டிடத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இப்போது அந்த கட்டிடம் என் உள்ளே உடைந்திருப்பது போல தெரிந்தது. சில மாதங்களுக்கு பிறகு நான் தைரியத்தை சேகரித்து மீண்டும் அவர்கள் வீட்டிற்குச் சென்றேன். ஒருவேளை சரி செய்ய இன்னும் நேரம் இருக்கிறது என்று என்னுள் சமாதானம் செய்து கொண்டேன். காவலர்கள் வாசலை திறந்தனர். நான் உள்ளே சென்றேன். அந்த கணம் என் முன் ஒரு சோதனை போல இருந்தது. உள்ளே அடியெடுத்து வைத்ததும் இந்த இடம் எனக்கு சொந்தமில்லை என்று உணர்ந்தேன். கடிகாரத்தின் ஒளி, லேசான வெளிச்சம், விருந்தினர்களின் சிரிப்பு எல்லாமே என் வெற்றியின் ஒரு பகுதியாக இருந்தது. நான் இந்த காட்சிக்கு ஒரு விருந்தினராக வந்திருந்தேன். என் மகள் வந்து என் கையை பிடித்து கொண்டாள். நான் ஒரு காலத்தில் என் விருப்பத்தின் ஒரு பகுதி என்று நினைத்த அதே மகள். அவள் குரல் மென்மையாக இருந்தது. ஆனால் அதில் ஒரு கேள்வி இருந்தது. அப்பா, நீங்கள் என் மீது கோபமாக இருக்கிறீர்களா? நான் மௌனமாக நின்றேன். என் நாவில் பதில் இருந்தது. ஆனால் வார்த்தைகள் உதடுகளை அடையவில்லை. கோரிக்கையில் குற்றமில்லை, வெறும் உண்மை இருந்தது. அந்த உண்மை எனக்கு ஆழமானதாக நிரூபிக்கப்பட்டது. பின்னர் கார்த்திக் என் முன் பணிந்து சொன்னான், மாமா, நான் இன்னும் உங்கள் வீட்டில் வேலை செய்த அதே வேலைக்காரன்தான். நான் மரியாதையுடன் வாழ்கிறேன். இந்த வார்த்தைகள் என் காதுகளில் ஒரு மணி போல ஒலித்தது. அவன் மேலும் சொன்னான், நான் உங்களை ஒருபோதும் குறைவாக மதிப்பிடவில்லை. ஆனால் நீங்கள் என்னை குறைவாக மதிப்பிட்டீர்கள். மரியாதை என்பது எடுக்கும் பொருள் அல்ல, கொடுக்கும் பொருள் என்பதை நான் இப்போது உங்களுக்கு சொல்ல வேண்டிய நேரம் இது. நான் சிறிது நேரம் மௌனமாக இருந்தேன். முதல் முறையாக நான் அவனுடன் கை குலுக்கினேன். கை குலுக்குவது எனக்கு பலவீனமான உணர்வை அளித்தது. ஆனால் அதில் ஒரு புதிய முடிவும் இருந்தது, ஏற்றுக்கொள்வது. நான் மெதுவான வார்த்தைகளில், மகனே, நான் செல்வத்தில் மரியாதையை தேடினேன். ஆனால் நீ உழைப்பில் மரியாதையை தேடினாய். நீ வெற்றி பெற்றாய் என்றேன். என் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் என் மகளின் தலையில் கை வைத்து, கடவுள் உங்கள் இருவரையும் எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கட்டும் என்று மனதார சொன்னேன். நான் இன்று உண்மையில் மரியாதைக்குரியவனாக ஆகிவிட்டேன். அந்த வார்த்தைகளை நான் எனக்கு சமாதானம் சொல்லவில்லை, உண்மையை ஏற்றுக்கொள்வதற்காக சொன்னேன். மெதுவாக நான் என் வாழ்க்கையில் மாற்றங்களை தொடங்கினேன். நான் எனக்குள் மாற்றங்களை கொண்டுவர ஆரம்பித்தேன். நான் ஏழைகளை வெறுத்தவன். இப்போது ஏழைகளின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். அவர்களுக்கு தானம் கொடுக்க ஆரம்பித்தேன். ஏழைகளுக்கு உதவ ஆரம்பித்தேன். இப்போது நான் என் சோஃபாவில் மரியாதையுடன் உட்கார்ந்திருக்கிறேன். இப்போது என் மரியாதை மேலும் அதிகரித்துள்ளது. ஏனென்றால் இப்போது ஏழைகளும் என்னை தெரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போது நான் என் மகளைப் போல புத்தகங்களை படிக்கிறேன். நான் இன்று என்ன கற்றுக்கொண்டேன் என்று என்னை பற்றி எழுதுகிறேன். யாரை மன்னித்தேன், யாருக்கு உதவினேன், யாரை சந்திக்கச் சென்றேன். நான் மீண்டும் அக்கம் பக்கத்திற்கு செல்ல ஆரம்பித்தேன். ஆனால் இந்த முறை யாரிடமும் புகார் அல்ல, மன்னிப்புடன். மக்கள், ஆயுஷ்மான்ஜி, என்ன நடக்கிறது இதையெல்லாம் என்று கேட்டனர். நான் மனித நேயத்தின் வரையறையின் மாற்றியிருக்கிறேன். என் அந்தஸ்து இப்போது வெறும் ஆணவம் அல்ல, மனித நேயம் என்று சொன்னேன். இதைக் கேட்டு சிலர் தலையசைத்தனர். சிலர் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தனர். ஆனால் நான் இதனால் ஈர்க்கப்படவில்லை. என் மகள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் என்பதே எனக்கு போதுமானதாக இருந்தது. என் உள்ளத்தின் குரல் எனக்கு சொன்னது, மாற்றத்திற்கான பயணம் உள்ளே இருந்து தொடங்குகிறது. ஒரு நாள் நான் கார்த்திக்கிடம் சொன்னேன், வா, என் அலுவலகத்திற்கு வா. நாம் சேர்ந்து ஒரு சிறிய திட்டத்தை தொடங்குவோம். அதில் நாம் இளைஞர்களுக்கு உதவுவோம். அவர்களின் திறமைகளை கொண்டு வருவோம். அவர்களுக்கு மரியாதையுடன் வாழ ஒரு வழியை காட்டுவோம். அவன் மனம் திறந்து சிரித்து, மாமாஜி, இது உங்கள் யோசனை அல்ல என்றான். நான் சிரித்து கொண்டேன். ஆம் மகனே, இது என் யோசனை அல்ல. ஆனால் மரியாதை பகிர்வதால் வளரும், மறைப்பதால் குறையாது என்பதை நீ எனக்கு புரிய வைத்தாய் என்றேன். பயணம் இன்னும் முடியவில்லை. ஒரு புதிய தயாரிப்பின் ஆரம்பம் இது. இந்த தயாரிப்பில் என் மகளும் மருமகனும் என்னுடன் இருக்கிறார்கள். நான் என் ஈகோவின் சங்கிலிகளை உடைத்துவிட்டேன். அதற்கு பதிலாக என் இதயத்தில் அன்பும் மரியாதையும் இடம்பெற்றுள்ளன. நான் என் ஆணவத்தை தரையில் இறக்கி மனிதனை கையில் எடுத்த அதே மனிதனாக மாறிவிட்டேன். இப்போது எனக்குள் வெட்கம் இல்லை. ஏனென்றால் நான் என் மகளிடமும் மருமகனிடமும் மன்னிப்பு கேட்டுவிட்டேன்.
என் தவறை சரி செய்துவிட்டேன். நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இது போன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.